கலா ஆய்வுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் மோதல் நடக்கலங்கிறாரு நத்த விஸ்வநாதன். இன்னைக்கு தானே என்ன சார், நத்த விஸ்வநாதன் ஒரு சீனியர் லீடர், அவர்கிட்ட மணிக்கணக்கில் உட்காந்து பேசியிருக்காரு அவர் அண்ணன் கிட்ட. நியாயமா சார் இதெல்லாம்? ஒரு ஆள் கீழே விடுறான் சார், இன்னொருத்தன் தள்ளுறான், 2 பேர் அடிக்கிறான், அவன் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியல, டிவியில் லைவ் போகுது, 5 நிமிஷம் எல்லா வார்த்தையும் சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிக்கிறான். இதுக்கா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்க. நத்த விஸ்வநாதன் செம்மலை பேச வந்தாவே விட மாட்டேன்றாரு, நீங்க இருங்க இருங்க இருங்கன்றாரு. செம்மலை முந்திக்கிட்டு போய் சொல்றாரு, பேசுறாரு, ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு மேடைக்கு பேச வந்தாங்கன்னு. பேசிட்டு விட்டுரு, அதுக்கு எதுக்கு பேச மறுக்கிறீங்க? ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு கீழே விழறான். கீழே வேற சண்டை நடக்குது, மேல வேற சண்டை, வேற விஷயம் நடக்குது, அதுக்கு சொல்ற பதிலா இது? அப்ப கீழே தொப்புன்னு ஒருத்தர் விழுந்துருவார, அவர் மேல 4 பேர் விழுவார? சரி, இல்ல இது போன்ற கூட்டங்கள்ல தகராறு நடக்கிறது, அவங்க கருத்து மோதல் நடக்கிறது, இது போலாம் எப்பவுமே நடக்கிறது தான். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, கையில செல்போன் இதெல்லாம் வந்ததுனால வெளியில தெரியுது. அப்பெல்லாம் இது நடந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கிறாங்களே. இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காதுல பூ சுத்துற வேலை என்கிட்ட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அம்மா அனுப்பிச்சு நான்லாம் போயிருக்கேன், எத்தனையோ எலெக்ஷனுக்கு இன்சார்ஜா. அவங்க தேர்தல் ஸ்ரீரங்கத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். ஸ்ரீரங்கத்துக்கு என்னோட பரஞ்சோதி மத்தவங்களாம் இருந்தாங்க, அங்கெல்லாம் போயிருக்கேன் நானு. எங்கேயாவது ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு ஆள் கலாட்டா பண்ணன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் டிவியில கண்ணியத்திற்கு குறைவாக கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னு. இப்ப 5-6 இடத்துல இந்த கல ஆய்வு கொல ஆய்வா மாறி இருக்கு. யாரை நீக்கினீங்க? யாரை நீக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு சார்? கொதிச்சு போயிருக்காங்க சார் நிர்வாகிகளும் தொண்டர்களும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒன்றும் கெலட்டா பண்ணல, கொதிச்சு போயிருக்காங்க. எங்க மீட்டிங் போட்டாலும் கெலட் ஆகும். அதை பார்த்துட்டு தானே வாழ்வா சாவான்றார் KP முனுசாமி. முடிவுக்கே வந்துட்டார் சாவுன்னு. வாழ்வா சாவான்னு கீழே ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுறான், சாவு தாண்டா உனக்கு. அரசியல் ரீதியா சாவுதான், வாழ்வு கிடையாது இனிமேல் இந்த கட்சிக்கு நீங்க இருக்க வரைக்கும். அடுத்தது இன்னொருத்தர் பேசுறாரு, இது இப்படியே போனால் எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும், எதிர்கட்சியா இருந்தா தப்பிச்சுக்கலான்னு. யாரு? எங்க அண்ணன் தங்கமணிக்கு. எதிர்கட்சியா கூட வரமாட்டீங்க, கவலைப்படாதீங்க.